தலையை பார்க்க போறேன்னா 2.5 வருஷம் கனவு, 2.5 வருஷம் கனவு, 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் கனவு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, மச்சான பிடிச்சின்னு கையில் பிடிச்சின்னு ஓடேன்ட்டேன் நான். ஒரு வெடி வெடிக்க வேணான்றாங்க, பேண்ட் அடிக்க வேணாம், பாட்டு போட வேணாம், எதுவுமே வேணான்றாங்க. என்ன தான் அப்புறம் இது வேற படத்துக்கு என்ன பண்றாங்கல்ல? ரஜினி படம் வந்துச்சு, எவ்வளோ இது பண்ணாங்க, லியோ வந்துச்சு, எவ்வளோ இது பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஏன் பண்ணல? ரொம்ப கஷ்டமாகுது ப்ரோ. 2.5 வருஷம் கனவு அப்புறமேட்டு பார்க்க போறோம் தலைவரை. பார்த்தா தான் தூக்கம் வரும். படம் ஓடுதோ ஓடலையோ, பாட்டு நல்லா இருக்குதோ இல்லையோ, அவர் எப்படி வராரோ எப்படி வரல, அவரை பார்த்தா போதும். அவரை பார்த்தா போதும், அவர் தான் தெய்வம் எங்களுக்கு. நான் அவர் சும்மா நடந்து வந்தாலே போதும், நான் அவர் லைட்டா ஒரு உருவத்தை பார்த்தாலே போதும். கடவுள் வச்சுட்டு சொல்ல வேணாம் தான் சொல்றாரு. அவரை பார்த்தாலே அப்புறம் தோணுது, அப்புறம் என்ன பண்றது? அது ஒன்றும் பண்ண முடியலண்ணா. தடா விடாமுயற்சி வேற லெவலு. தலை தரிசனங்கள்லாம் சூப்பர் லெவலில் இருக்கிற தலை. அர்ஜுனா பிடிக்கிற சீனு தான் வேற கதையே. அது தலை தான். அந்த டிரைவிங் தலை ரேஸு தாறு மாதிரி தலை. தலையோட ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேன் கேர்ள் நான். ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி மங்காத்தாலேருந்து அப்படியே நான் ஒரு ஃபேன் கேர்ள் தான் நான். இது 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனால எஃப்டிஎஃப்ஸ் வந்திருக்கேன். இதை நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் படத்தில் ஒரு மாஸ் டைலாக்கு, மாஸ் இன்ட்ரோ அதெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது எனக்கு. அவங்களோட வழியில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். அவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க சொன்னதை நான் அப்படியே நான் கடைப்பிடிக்கிறேன். படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அஜித் படம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. எதிர்பார்ப்படம் ஃபஸ்ட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு நேற்று டிக்கெட்லாம் புக் பண்ணி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக வரும். காரணம் நம்ம 2 வருஷம் கழிச்சு வருது தலைவர் அஜித். அது ஒரு இதுவே எங்களுக்கு பெரிய மாசு தான். ஃபேமிலியோட வந்திருக்கோம். எந்த அளவுக்குனா 2 வருஷம் ஆச்சு தலை ஸ்க்ரீனில் பார்த்து. 2 வருஷத்துக்கு அப்புறம் சேம் அதே ஹைப்பு. துணி எப்படி முடிஞ்சதோ அதே ஹைப்பில் இப்பயும் இருக்குது, விடாமுயற்சிக்கும். படமா நல்லா இருக்கும் தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விஷுவல்ஸ்லாம் ரொம்ப ராவாக இருக்குது. ஃபுட்டேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும், நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. அதான் ப்ரோ 2 வருஷம் கழிச்சு வரதுனால தான் இவ்வளோ ஹைப். எல்லாமே எப்படியா இருந்தாலும் படம் எப்படி இருந்தாலும் ஓகே ப்ரோ, பார்த்தா போதும் ப்ரோ. என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, படம் வருது ப்ரோ. அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம் ப்ரோ. என்ன செலிப்ரேஷன் பண்ண ஒன்றாலும் பரவாயில்ல, படம் வருது, படத்தை நிம்மதியாக பார்த்துட்டு போனால் போதும். யாருக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாமல் படத்தை பார்த்துட்டு போனால் போதும் ப்ரோ. அதாங்க தரிசனமாக நாங்கள் சொல்லிட்டோமே, எங்கள் தலை கடவுளை பார்த்தால ஸ்க்ரீனில் பார்த்தால போதும் எங்களுக்கு. நம்மனா சொல்கிறது அவர் பண்ணுறது வேறு கதை பண்ணுறாப்புல, வேறு லெவலில் இருக்கிறாப்புல. அது ஏன் வராரு பாரு, அதான் தலை. திருப்பியும் ஃபீனிக்ஸ் மாரி வருவார் தலை, அதுதான் தலை. எவ்வளோ அடித்தாலும் ஃபீனிக்ஸ் மாரி பறந்து எவ்வளோ பறந்து போனாலும் மேலே வருவார் எங்கள் தலை. இந்த எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப இருக்குது. 2.5 வருஷம் 2.25 வருஷம் ஆயிடுச்சு படம் மோஸ்ட்லி துணிவு தான் லாஸ்ட் பார்த்தது. போன வருஷமே வர வேண்டிய படம் அப்படியே போய் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். தலையோட என்ட்ரி சேம் எல்லா படத்துலையுமே ஒரே மாதிரி தான். என்ட்ரி ஸ்லோமோ அதெல்லாம் தேவையில்லை, ஸ்க்ரீனில் வந்தால் போதும். செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாகவே இருக்குது. சேம் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்லாம் வேறு எதுவும் கிடையாது. அதெல்லாம் எப்படியும் பயங்கரமாக தான் இருக்கும், சொல்லவே தேவையில்லை. கரெக்டான ஒரு பாயிண்ட் ப்ரோ. எல்லா ஹீரோஸும் அப்படி சொல்கிறது கிடையாது. அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணும், அவர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனால் போதும் ப்ரோ. Hey!